கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இயேசுவின் ஊழிய நாட்களில் பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாய் வந்துவிட்டது. பஸ்கா என்றால் புளிப்பில்லாத ஆகாரம் சாப்பிடுதல் அல்லது பழையனவற்றை கழித்துவிட்டு புதியனவைகளாக்குதல் என்று அர்த்தம். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலே எப்படியாவது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் யோசனை பண்ணினார்கள். இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜெப ஆலயத்திலே குருக்களாய் இருக்கிறவர்கள். இயேசுவும் நம்மோடு கூட ஒரு ஊழியர் என்று கூட இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கின்றோம். இந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எப்படி அவரை கொலை செய்யலாம் என்று காரணங்கள் வழிகளை தேடினார்கள். ஏனென்றால் ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை மிகவும் பிடிக்கும். அதனால் இயேசுவை தொட்டால் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே, ஏன் அவரை தொட்டீர்கள் என்று கேட்பார்கள் என்பதாக பயந்தார்கள். அப்போது இயேசுவின் சீடர்களாகிய 12 பேரில் ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். 12 சீடர்களில் யூதாஸ் காரியோத்து மட்டும்தான் யூதயா தேசத்தை சேர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. யூதயாவில் பிறந்ததால் யூதாஸ் என்றும், ஸ்காரியோத்து என்னும் ஊரில் பிறந்ததால் பெயருக்கு பின்னால் அவன் ஊர் வழங்கப்படுகிறது. யூதாஸ் என்றால் புகழ் அல்லது பாராட்டு என்பது பொருள். இயேசுவை காட்டி கொடுத்ததினால் அவனை நாம் துரோகி என்று கூறுகிறோம். புகழ் அல்லது பாராட்டு என்று அர்த்தமுள்ள யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தபடியினால் அது முதல் அவன் இயேசுவை எப்படியாவது பிரதான ஆசாரியர்களுக்கும் சேனை தலைவர்களுக்கும் காட்டி கொடுக்க வேண்டும் என்பதாக அவன் யோசிக்கிறான். அப்போது பிரதான ஆசாரியரும் சேனை தலைவர்களும், இயேசுவை நீ எங்களுக்கு காட்டி கொடுத்தால் உனக்கு நாங்கள் பணம் கொடுப்போம் என்றவுடன் அவனுக்கு பண ஆசையும் வருகிறது. ஆகவே ஆள் கூட்டமில்லாத வேளை எப்போது வரும், இயேசுவை நான் அப்போது காட்டி கொடுப்பேன் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தார். இப்படித்தான் ஒரு பெற்றோர் சாலமோன் என்கிற தன் மகனை செல்லமாக வளர்த்தனர். அவன் பெயருக்கு ஏற்றார் போல நன்றாக படித்தான். கடைசியில் மருத்துவ படிப்பு முடித்து ஒரு மருத்துவமனையில் மருத்துவராய் இருந்தான். நன்றாக வைத்தியம் பார்ப்பான். அவனிடம் வந்த நோயாளிகள் எல்லாரும் சுகம் பெற்று செல்வார்கள். அந்த அளவுக்கு பல பேருடைய புகழையும் பாராட்டையும் வாங்கினவன். ஒரு நாள் அவன் இரவில் தூங்கி அதிகாலை விழிக்கும்போது சாத்தான் தலைக்குள் புகுந்ததை அவன் உணர்ந்தான். அது முதல் அவன் மனதிற்குள் சாத்தான் புகுந்தபடியால் அந்த சாத்தான் உள்ளே இருந்து கொண்டு நீ சாவு நீ சாவு என்று கூறினபடியால் எப்போதும் நான் சாகப் போகிறேன் என்று தன்னை தற்கொலை செய்து கொள்வதற்கே அவன் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் அவனை ஜெபத்திலே வைத்து ஜெபித்தார்கள். எப்போதும் அவன் சாகாதபடி அவன் அருகில் இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் தூங்காமல் இருந்தனர். அவ்வாறு ஜெபித்து ஜெபித்து அந்த சாத்தானை விரட்டினார்கள். இப்பொழுது சாலமோன் விடுதலை செய்யப்பட்டான். முன்பு போல தன்னுடைய மருத்துவ வேலையை செய்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? எப்போதும் நல்ல செயல்களையே இயேசுவோடு சேர்ந்து செய்பவன்தான் இந்த யூதாஸ். எப்போதும் புகழப்படுபவன்தான். ஏனென்றால் அவன் பெயரே புகழ்தான். எப்போது சாத்தானுக்கு இடம் கொடுத்தானோ அந்த நிமிஷத்திலிருந்து இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும், பணம் வேண்டும் என்கிற ஆசை, இயேசு எப்போது தனியாக இருப்பார் என்றெல்லாம் வேண்டாத யோசனை அவனுக்கு வருகிறது என்று பார்க்கின்றோம். இதை போலத்தான் நாம் நல்லவர்கள்தான். இயேசுவோடு ஜெபத்திலே உதவி செய்வதிலே ஜீவிக்கிறவர்கள்தான். ஆனால் நம்மை சுற்றி சுற்றி வருகிற பிசாசானவனுக்கு நாம் இடம் கொடுத்தோமானால் நாமும் அவரை விட்டு தூரம் போக வேண்டுமென்றும் ஜெப வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டுமென்றும் அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறது நமக்கு பிடிக்காமலும் போய்விடும். ஆகவே நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் எப்போதும் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.